இன்னைக்கு நம்மள நிறைய பேத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, நல்லா சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு வருது. நம்மளும் நல்லா சாப்பிட்டு தூங்கி நல்லாவே அந்த பிரச்சனைலாம் போக்கலாம்னு நினைக்கும் போது தான் புதுசாக ஒரு பிரச்சனை வருது. ஒபிசிட்டி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒபிசிட்டி பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஒபீஸா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. உங்களுக்காக தான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ், BMI அப்படின்னு சொல்லுவோம். பாடி மாஸ் இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாடியோட வெயிட் கிலோகிராமில் எடுத்துக்கணும். அதை நியூமரேட்டரில் போட்டு டிவைடட் பை டினாமினேட்டரில் உங்களுடைய ஹைட்டோடைய ஸ்கொயர். இப்போ நீங்கள் அதை வந்து மீட்டரில் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் 150 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா 1.5 மீட்டர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா எவ்வளோ வரும்? 2.25 அந்த மாதிரி வரும். ஸோ 1.5 தான் ஹோல் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயரை டினாமினேட்டரில் போடணும், நியூமரேட்டரில் உங்களுடைய வெயிட்டை கிலோகிராமில் அப்படியே போடணும். ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா 18.5லேருந்து 24.5 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதோட கொஞ்சம் அதிகமாக போயிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒபீஸாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதோட கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் லீனாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒபிசிட்டி அப்படின்ற வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒபீசஸ் அப்படின்ற லட்டின் வேர்ட்லேருந்து வந்துருக்கு. ஓகேவா? ஒபீசஸ் அப்படின்றதுக்கான மீனிங்கே பார்த்தீங்கன்னா ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒபீசஸில் பார்த்தீங்கன்னா BMI ரேட் பார்த்தீங்கன்னா 30 அதிகமாக இருக்கும், 30க்கும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், அல்லது 30க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்தாலே அதுக்கு பேர் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அதிகப்படியான ஃபேட் இருக்கும். இப்போ ஓவர் வெயிட்னா என்ன, ஒபிசிட்டினா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓவர் வெயிட் அப்படின்னா உங்களுக்கு ஃபேட்டோடைய வெயிட் மட்டும் அதிகமாக இருக்காது, அது இல்லாமல் உங்களோட மசில் மாஸ், உங்களோட போனோட வெயிட், உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டியூமர் அல்லது பாடி ஃப்ளூடோட வெயிட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதான் ஓவர் வெயிட். அதுவே ஒபிசிட்டி அப்படின்னா உங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஒபிசிட்டி. ஓகேப்பா, லீனாக இருந்தாலும் பிரச்சனை தானே, ஏன் நீங்கள் ஒபிசிட்டியை பற்றி மட்டும் ரொம்பவே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லீனாக இருக்க பீப்புள் டெத் ஆகிறதோட பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டாக இருக்க பீப்புளுக்கு டிசீஸ் வந்து டெத் ஆகிறது தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஒபிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான டிசீஸாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்னது ஒபிசிட்டி டிசீஸா அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒபிசிட்டி டிசீஸ் தான். இந்த ஒபிசிட்டி வரனால நமக்கு ஏகப்பட்ட டிசீஸ் வரும். ஓகேவா? இந்த ஒபிசிட்டினால மேக்ஸிமம் சாக மாட்டாங்க, அந்த வந்த டிசீஸ்னால செத்துருவாங்க. இந்த ஒபிசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம BMI மட்டும் இல்லை, இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் ஃபோல்டு திக்னஸ், இந்த ஸ்கின்னை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் எவ்வளோ திக்காக இருக்குது, இதில் ஃபேட் அக்குமுலேஷன் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேஸ்ட் ஹிப் ரேஷியோ. ஓகேவா? ஸோ நம்மளோட ஹிப்போனும் வேஸ்ட்டுக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்காங்க, ஃபேட் டெபாசிஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது மூலமாகவும் நம்ம ஒபிசிட்டாக இருக்கமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, என்ன அப்படின்னா ஒவ்வொன்றையுமே நம்ம டீட்டெயிலாக பிரித்து பார்ப்போம். அந்த மாதிரி தான் அந்த ஒபிசிட்டியும் நம்ம 6 டைப்பாக பிரித்து பார்க்குறோம். இந்த ஒபிசிட்டியோட காசஸ் வச்சு ஒபிசிட்டியை 6 டைப்பாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆக்டிவ் ஒபிசிட்டி. இன்ஆக்டிவ் ஒபிசிட்டி நமக்கு ஆர்ம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேட் டெபாசிஷன் இருக்கும், அதே போல் செஸ்ட் ரீஜியன், அதே போல் நம்மளுடைய அப்டமன் ரீஜியன், அதே போல் பேக் ஃபுல்லாகவே ஃபேட் டெபாசிஷன் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம இன்ஆக்டிவ் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஆக்டிவ் ஒபிசிட்டி எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் ஆக்டிவாகவே இல்லை, எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ணுறதில்லை அப்படிங்கிறனால வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுட் ஒபிசிட்டி. ஃபுட்டு மட்டும் அவங்க நல்லா தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஆனால் அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஃபுட் ஒபிசிட்டி வரும். ஃபுட் ஒபிசிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்லி அப்டமன் ரீஜன்லையும் அதே போல் அப்டமனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த பேக் ரீஜன். ஸோ இந்த ரீஜனில் மட்டும் ஒபிசிட்டி வருது அப்படின்னா அவங்க ஃபுட் ஒபிசிட்டி ஆகிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பதட்டத்தினால அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லெக் ரீஜியன், அந்த தை ரீஜியன் இருக்குல்ல, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபேட் டெபாசிஷன் இருக்கும். தை அதே போல் குளூட்டியஸ் ரீஜனில் அதிகப்படியான ஃபேட் டெபாசிஷன் இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய ஆங்ஸைட்டி அதே போல் டிப்ரெஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு குறைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெடிக்கேஷன் கொடுத்து அவங்கள வந்து க்யூர் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீனஸ் ஒபிசிட்டி. இது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைத்தில் வரக்கூடிய ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக தான் இருக்கும். ஜெனட்டிக்காகவே வீனஸ் ஒபிசிட்டி வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட சொல்யூஷன் எக்ஸசைஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா குளுட்டன் ஒபிசிட்டி. குளுட்டன் ஒபிசிட்டி காமனாக உமனுக்கு தான் வரும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குளூட்டியஸ் ரீஜன்லேருந்து தை, லெக் எல்லா ரீஜனும் பார்த்தீங்கன்னா ஃபேட் டெபாசிஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த குளுட்டன் ஒபிசிட்டி பார்த்தீங்கன்னா டியூ டு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து மென்சுரல் அந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா? ஸோ அப்போதைக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறையா வரும். ஸோ அதனால் வரக்கூடிய ஒரு நல்ல ஒபிசிட்டி தான் இந்த குளுட்டன் ஒபிசிட்டி. அதுக்கு அவங்களோட ஹார்மோனல் பேலன்ஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். அடுத்ததாக அத்திரோஜெனிக் ஒபிசிட்டி. அவங்க வந்து ஃபுட் இன்டேக் எதுவுமே பண்ணல, நார்மலாக தான் சாப்பிட்றாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து ஸ்டொமக்கில் அதிகப்படியான ஃபேட் டெபாசிட் ஆகும். அதுக்கான காரணமே அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அத்திரோஜெனிக் ஒபிசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த அத்திரோஜெனிக் ஒபிசிட்டினால பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரலாம், வேறு ஏதாவது ஆர்கன்ஸில் போய் இதை அட்டாக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அத்திரோஜெனிக் ஒபிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேஸ். ஓகேவா? ஸோ இந்த இது இருக்குது அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க பார்ப்போம்.
ஓகே, இந்த ஒபிசிட்டி வர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலில் முதல்ல இருக்கிறது டயட். ஓகேவா, நம்ம டயட்டில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் மட்டும் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்கு ஈக்குவலான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கல அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட்லாம் என்ன ஆகும், லிவரில் போயிட்டு ஃபேட்டாக மாறி ஃபேட் போய் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு காஸ். அடுத்த காசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷன். நம்ம ஏதாவது ஸ்டீராய்டு, ஆன்டி டிப்ரெசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதனால கூட நமக்கு ஒபிசிட்டி வர சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டிசீசஸ் இருக்குது அப்படின்னா கூட நமக்கு இந்த ஒபிசிட்டி வரலாம். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தைராய்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதில் ஏதாவது டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதனால கூட நமக்கு ஒபிசிட்டி வரலாம். இது இல்லாமல் நமக்கு மென்டல் இல்னஸ், ஓகேவா, அதிகமாக ஈட்டிங் டிஸார்டர் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதனால கூட இந்த ஒபிசிட்டி வரலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒபிசிட்டி வரதுக்கு ஜெனட்டிக்கும் ஒரு ரீசனாக இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு ஒபிசிட்டி வந்துருச்சுப்பா, இதனால நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேளுங்க. ஹைப்பர் டென்ஷன், டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், கொரோனரி ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக், கேல் பிளாடர் டிசீஸ், லிவர் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், கோலன் கேன்சர், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஸ்லீப் ஏப்னியா, குரோனிக் பெயின், மென்டல் இல்னஸ், இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நான் மேஜர் ப்ராப்ளம் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் ஒரே ஒரு காசுனால வருது, என்ன, ஒபிசிட்டி. இந்த ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னா இத்தனை டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேப்பா, இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை, உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஏதாவது செடன்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் டெய்லி ரொட்டீன் கூட கொஞ்சமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அப்படி இல்லை, என்னால் முடியாது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னால் இன்க்ளூட் பண்ணிக்க முடியாது அப்படின்னா உங்களோட டயட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா, கம்மியாக சாப்பிட்டு அதே ஆக்டிவிட்டி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கார்போஹைட்ரேட் ஃபுல்லாக கலோரிஸை மாதிரி பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது ஃபேட் ஆகி பாடியில் உட்காந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை. ஓகேவா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒபீஸா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 1% கூட வெயிட் கெயின் வராமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணணும், வெயிட் கெயின் மட்டும் பண்ணிடவே கூடாது. ஓகேவா, ஓகே, இப்போவே நீங்கள் பிஎம்ஐ செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிற ஃபார்முலா, உங்களுடைய வெயிட்டோட கிலோகிராம் டிவைடட் பை உங்களுடைய ஹைட்டை மீட்டரில் போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர்னா தெரியும் இல்லையா, மல்டிபிள் பண்ணுறது. 1.5 மீட்டர் இருக்கீங்க அப்படின்னா 1.5 × 1.5 இந்த மாதிரி. ஓகேவா, ஓகே, போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அது 18.5லேருந்து 24.5 வரைக்குள்ள வருதா அப்படின்னு பார்த்து உங்களோட பிஎம்ஐயை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஒபீஸ் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டாடா.